செய்திகள் தொடர்கின்றன. மதுரை பகுதியில் பால் பூத்துகளில் வாங்கிய பாலை காய்ச்சிய போது கெட்டுவிட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். மதுரையில் 300க்கும் மேற்பட்ட ஆவின் பால் பூத்துகள் செயல்பட்டு வருகின்றன. ஆவின் பால் அட்டை உள்ளவர்களுக்கு 1/4 லிட்டருக்கு 50 பைசாவும், அரை லிட்டருக்கு ₹1 சலுகை விலையில் விற்கப்படுகிறது. ஆனால் மதுரையில் பல பூத்துகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு நிலவுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதேபோல சில இடங்களில் விற்கப்பட்ட பாலை காய்ச்சிய போது பால் கெட்டுவிட்டதாகவும் அதை கீழே ஊற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் பொதுமக்கள் முறையீடு செய்தனர். ஆவின் பால் மோஸ்ட்லி கெட்டு போயிருது. வாங்குற பாலை ரிட்டர்ன் பண்ண முடியல. பாதி நாள் ஆவின் பால் பூத்ல கெட்டு போய் தான் இருக்கு. இது பற்றி ஆவின் பால் பொது மேலாளர் முத்தையா கூறும்போது, சுத்தமில்லாத பாத்திரங்களில் காய்ச்சியதால் பால் கெட்டிருக்கக்கூடும் என்று தெரிவித்தார். பசுமை வீடு வழங்கும் திட்டத்தில் விவசாய தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில மாநாடு நடைபெற்றது. குடியிருக்க வீடு, உழுவதற்கு நிலம் வேண்டும் என கோரி நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தா பாண்டியன், மத்திய அரசு விவசாய பொருட்களை பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை அமைத்து அதில் விவசாய தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கூறினார். தமிழக அரசின் பசுமை வீடு வழங்கும் திட்டத்தில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தா பாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். 6 கோடி மக்களில் 1 கோடி பேர் நிலமோ வீடோ அல்லது உழைப்பதற்கான எந்த சாதனமும் இல்லாத மக்கள் 1 கோடி பேர் இருக்கிறார். இந்த வீடு கட்டும் திட்டத்தில் நிலமற்ற ஏழைகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கி வீடுகள் வழங்க வேண்டும். ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் திரையுலகினர் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டுள்ளனர். இயக்குநர் சேரன், பார்த்திபன், AR முருகதாஸ், ராஜன், பிரமிட் நடராஜன், தியாகு, சித்ரா லக்ஷ்மணன், KR, மனோபாலா, நடிகை ரோகிணி உள்ளிட்டோர் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டு பேசினார்கள். அண்ணா ஹசாரேவின் போராட்டத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள ஆதரவு அலையின் ஓர் அம்சமாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்தியா ஃபுல்லா இந்தியர்கள் உண்ணாவிரதம் எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒருத்தருக்காக இருக்கிறது கிடையாது, ஒரு தனி நபருக்காக இருக்கிறது கிடையாது. இந்தியர்கள் அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக, அவங்க ஃபியூச்சர் இந்தியாவுக்காக இருக்கிற உண்ணாவிரதம் இது எல்லாருமே கலந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதேபோல் சென்னை அடையாறு LP சாலையில் அண்ணா ஹசாரேவின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் இந்த போராட்டத்தில் சிலரது உடல்நிலை மோசமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களது போராட்டத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவித்து அறிக்கை அனுப்பியுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி தேமுதிக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னையை அடுத்து மடிப்பாக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக மாநில துணை செயலாளர் AR இளங்கோவன் கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய தேமுதிக சார்பில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு, குழந்தைகளுக்கு இலவச சீருடைகளை வழங்கினார். இதில் கழக பிரமுகர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் நடைபெற்ற தேமுதிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடுவது என முடிவெடுக்கப்பட்டது. இதில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளரும் MLAவுமான தினகரன் மற்றும் மாவட்ட நகரக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் இந்தியாவிலேயே முதல் முறையாக படகு அஞ்சலகம் திறக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரி காஷ்மீர் தலைநகர் சுற்றுலா பயணிகளை கவரும் ஓர் இடமாகும். இந்த ஏரியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சிங்கராங் எனப்படும் படகு வீடுகளில் தங்கி ஏரியில் சென்று இயற்கை எழிலை காண விரும்புவது வழக்கம்.
தால் ஏரியில் மிதக்கும் அஞ்சலகத்தினை காஷ்மீர் மாநில முதல்வர் ஓமர் அப்துல்லாவும் தொலைத்தொடர்பு இணை அமைச்சர் சச்சின் பைலட்டும் திறந்து வைத்தனர். உள்ளூர் மக்கள் இந்த மிதக்கும் அஞ்சலகத்தினை பெரிதும் வரவேற்றுள்ளனர். லோக்பால் மசோதாவில் பிரதமரையும் சேர்க்க வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொள்ளும் அண்ணா ஹசாரேவிற்கு ஆதரவு தெரிவித்து பவானியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வலிமையான லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானியில் வழக்கறிஞர்கள் அண்ணா ஹசாரேவிற்கு ஆதரவு தெரிவித்து 6 நீதிமன்றங்களை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது லோக்பால் மசோதாவில் பிரதமரையும் சேர்க்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் 10 பெண் வழக்கறிஞர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். மும்பையில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாடல் அழகிகள் வித்தியாசமான ஆடைகளை அணிந்து மேடையில் ஒயிலாக நடந்து சென்றது அனைவரையும் கவர்ந்தது. மும்பையில் 2011ஆம் ஆண்டிற்கான குளிர்கால ஆடை அலங்கார அணிவகுப்பு வார விழா நடைபெற்றது. இந்த ஃபேஷன் ஷோவில் மாடல் அழகிகள் விதவிதமான ஆடை அணிந்து ஒய்யாரமாக நடந்து சென்றனர். ஆடை வடிவமைப்பாளர் வெண்டல் ரோட்டிக்ஸ் வடிவமைத்து தயாரித்த ஆடைகள் அனைவரையும் கவரும் வகையில் இருந்தது. கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் இந்த ஃபேஷன் ஷோவில் பங்கேற்று ரோட்ரிக்ஸ் வடிவமைத்த ஆடைகள் நன்றாக டிசைன் செய்யப்பட்டுள்ளதாக பாராட்டினார். वेंडल्स के कपड़े काफी डिफरेंट थे और आई थिंक आई एम श्योर ऑल द लेडीज विल लाइक द कलेक्शन. பழனி முருகன் கோவிலுக்கு காணிக்கையாக கொண்டு வந்த கன்று குட்டியை ஏற்க மறுத்து அலைக்கழித்ததால் பக்தர்கள் செய்வதறியாது பரிதவித்தனர். நாமக்கல் மாவட்டம் வேலன் கவுண்டன்பட்டியிலிருந்து நேற்று பழனி முருகன் கோவிலுக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலுக்கு கன்றுக்குட்டியை நேர்த்திக் கடனாக செலுத்த உள்ளதாக கூறியுள்ளனர். ஆனால் கோவில் நிர்வாகத்தினர் கன்றுக்குட்டியை வாங்க மறுத்து அதனை விற்று பணமாக கொடுக்கும்படி கூறியதால் கொதிப்படைந்த பக்தர்கள் தேவஸ்தான அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தேவஸ்தான நிர்வாகம் அவர்களை அலக்களித்ததால் எந்தவித நேர்த்திக் கடனையும் செலுத்த முடியாமல் பக்தர்கள் பரிதவித்தனர். விடக்கூடாது, நீங்க விற்று மாட்டை விற்று உண்டியில போட்டு போயிருங்க, அந்த பணத்தை உண்டியில போட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனை அறிந்த பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து தேங்காய் உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் எதிர்நோக்கும் சமூக பிரச்சினைகளை ஒளிபரப்பி அதன் மூலம் உரிய தீர்வு காணும் அரிய முயற்சியில் ஈடுபட்டுள்ள நமது கேப்டன் டிவியின் 600 தொலைபேசி எண்ணுக்கு வந்த அழைப்புகளில் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட புகாரை பார்ப்போம். சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் ஊராட்சிக்குட்பட்ட நவாப் அபிபுல்லா நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதி மக்களின் வசதிக்காக முடிச்சூர் சாலையை ஒட்டியுள்ள 63 சென்ட் இடத்தில் பல லட்சம் ரூபாய் செலவில் பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்கா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பொழுதுபோக்கு அம்சமாக விளங்கி வந்தது. ஆனால் தற்போது இந்த பூங்காவின் சுற்றுச்சுவர்கள் உடைக்கப்பட்டு உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு சாதனங்கள் ஏதுமின்றி பராமரிப்பில்லாமல் முட்புதர் நிறைந்து காணப்படுகிறது. சுகாதார கேடு வர வேண்டிய நிலைமை உருவாயிடும் போது பார்க்குள்ள ஒரு கிணறு இருக்கு. சின்ன குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கானுங்க. சின்ன சின்ன பசங்க தவறி விழுந்து ஏதாவது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதனால எல்லாருக்குமே கஷ்டம். மூணாவது சுகாதாரமான குடிநீர் தண்ணி இந்த ஏரியாவுக்கு வழங்கப்படவில்லை இது வரைக்கும். மற்ற இடத்துல வேப்பர் லைட் போட்டிருக்காங்க, இங்க எதுவுமே இது வரைக்கும் போடல. எல்லாமே டியூப் லைட் தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த டியூப் லைட் கூட அடிக்க 2 மாசம் சுகாதாரம் 3 மாசம் சுகாதாரம் போயிட்டு இருக்கு. இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக இந்த பூங்கா திகழ்வதால் அப்பகுதி பெண்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். இது மட்டுமல்லாமல் முறையான குடிநீர் மின்சார வசதி இல்லாமல் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர்.
பார்க் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் சுத்தமா எதுவுமே நடக்கல. நாங்க எங்க ரெசிடென்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து கலெக்ஷன் போட்டு 50,000 செலவு பண்ணி இவ்வளவு பெரிய ஃபென்சிங் போட்டு எல்லாம் பண்ணிருக்கோம். பட் ஈவன் தட் ஹஸ் பீன் டிஸ்ட்ராய்டு. அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு கூட எங்க யாரும் எங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல. பன்றிகளுடைய இருப்பிடங்களாய் முதலில் இருந்து பிறகு பிறப்பிடமாக மாறி இன்றைக்கு சாம்ராஜ்யமாக நாமபுராநகர் சுவாமிநாதர் எல்லாம் இருந்து வருகிறது. அந்த பன்றிகளை ஒழிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பராமரிப்பில்லாமல் பயனற்று கிடக்கும் இந்த பூங்காவை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது முடிச்சூர் பகுதி மக்களின் கோரிக்கையாகும். கேப்டன் டிவி செய்திகளுக்காக தாம்பரம் தொகுதியிலிருந்து செய்தியாளர் ஆதிபாபு. லிபிய அதிபர் கடாஃபியின் கதி என்ன? தலைநகரை புரட்சியாளர்கள் கைப்பற்றியதால் பரபரப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.